எல்லாருமே கேட்குறாங்க, கமல் சார் மாதிரி ஒரு கிரேட் ஆக்டர் வச்சு முதல் படம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? எப்படி இதுதான் இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்குது 3 மாதமாக. ஆக்சுவலாக சொல்ல போனால் ரொம்ப ஈஸியாக இருந்தது. எனக்கு ரொம்ப பயமாக இருந்த விஷயம் என்னென்னா, சாரை வந்து 7-8 வருஷமாக நான் பக்கத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட ஃபஸ்ட்டு டிராஃப்ட் எல்லாமே படிக்கிறதுக்கு பாக்கியம் எனக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவர் எழுதி கொடுக்குறது நான் தான் டைப் பண்ணுவேன். அதுதான் முதல் வேலை எனக்கு ராஜ்கமலில். ஸோ தட் வாஸ் அமேசிங். ஸோ அப்படி பார்த்து வந்தவன். எனக்கு 7-8 ஸ்கிரிப்ட் இன்னும் பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருக்குது அவர்கிட்ட ரெடியாக. நாளைக்கு ஷூட் போயிடலாம் அப்படி ரெடியாக வச்சுருக்காரு. விஸ்வரூபம் மாதிரி ஒரு விருமாண்டி மாதிரி, ஹேராம் மாதிரி ஒரு படத்தை இயக்குனவர், தேவர் மகன் மாதிரி, மகாநதி, குணா, மைக்கேல் மான் காமராஜ் மாதிரி கிளாசிக்ஸ் எழுதுனவர். அவரை டைரக்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி டாஸ்க். அது வந்து எனக்கு அதுதான் ரொம்ப பதட்டமாக இருந்தது. அண்ட் அப்படிப்பட்டவர் வந்து இன்னொருத்தர்கிட்ட அந்த பதவியை கொடுக்குறாருன்னும் போது தட்ஸ் another பிக் இது. ஸோ ஐ திங்க் அந்த இடத்துல எனக்கு வந்து பயம்லாம் போயிடுச்சு. ஸோ கொடுத்துட்டாரு, இதை ஒழுங்காக பண்ணணும். இது ஒரு வரம் மாதிரி எனக்கு. ஸோ வரம் கிடச்சிருச்சு, அந்த வரத்தை ஒழுங்காக பயன்படுத்தணும். ஸோ அந்த ஒரு இதுதான் இருந்தது எனக்கு. ரெண்டாவது வழக்கமான கேள்வி என்ன கேட்குறது வந்து, உங்களுக்கு கமல் சார் டைரக்ட் பண்ணும்போது தூங்காவனத்தில் உங்களோட கிரேட் மூமெண்ட் என்ன, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. இதுவும் 3 மாதமாக சுற்றிட்டு வர கேள்வி. எந்த மூமெண்ட் சூப்பர், ரொம்ப எக்ஸைட்டான மூமெண்ட் எதுன்னு. என்னோட எக்ஸைட்டான மூமெண்ட் முடிஞ்சு போச்சு. அது இனிமேல் வாழ்க்கையில் வருமானு தெரியாது எனக்கு. தட் இஸ் த டே வென் Kamal sir said that you're going to direct the movie. That happened on April 17th. I'll never forget this day. ஸோ அதுதான் என்னோட எக்ஸைட்மெண்ட் மூமெண்ட். இனிமேல் என்ன வாழ்க்கையில் நடந்தாலும் அதோட எக்ஸைட்மெண்ட் இருக்குமான்னு தெரியல எனக்கு. அண்ட் அதுக்கப்புறம் எல்லாமே இட்ஸ் கூல். ஸோ ரொம்ப ஈஸியாக இந்த படத்தை முடிக்கிறதுக்கு வந்து எனக்கு நல்லா தெரியும். இது கமல் சார் கிட்ட ஒன்று சொன்னதில்லை, அவர் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியும்.